ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மொபைலில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய வாட்ஸ்அப்பை உங்களுக்கே தெரியாமல் மற்றவங்களால யூஸ் பண்ண முடியும். அது எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு லிங்கை கிளிக் பண்ணுறது மூலிமா உங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை அப்படியே மற்றவங்களால யூஸ் பண்ண முடியும். அது மட்டும் கிடையாது, அவங்களால மெசேஜ் அனுப்பணும்னாலே அனுப்பிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி உங்களுடைய மொபைலில் பண்ணியிருக்காங்களா? அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா, அதுலேருந்து நாம் எப்படி சேஃபாக இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை எப்படி உங்கள் மொபைலில் கண்டுபிடிக்கிறதுன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த ட்ரிக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, ஒர்க் ஆகுதா, ஒர்க் ஆகலையா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு இந்த ட்ரிக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த ட்ரிக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விட்டு நம்ம சொல்கிற சில ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுடைய வாட்ஸ்அப்பில் இல்லாமல் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்காக தான் நம்ம இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வாட்ஸ்அப் பீட்டா வெர்ஷனை வந்து இந்த இடத்துல லிங்க் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க. ஸோ நம்ம சொல்கிற ஆப்ஷன்ஸ் இல்லைன்னா மட்டும் இதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நார்மலான இது வந்து ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகிட்டு கீழே சைடில் 3 டாட் இருக்கு இல்லையா, அது மேலே கிளிக் பண்ணுங்கள். அது மேலே கிளிக் பண்ணதும் செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அது மேலே கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் அக்கௌண்ட்ஸு, ப்ரைவேசி, சார்ட்ஸ்னு அந்த மாதிரி. ஸோ அதில் வந்து சார்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த சார்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். சார்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கீழே சார்ட் பேக்கப்னு இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சார்ட் பேக்கப்னு இருக்கும். கீழே கூகுள் அக்கௌண்ட்னு இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்துல தான் உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. அப்படி இல்லை, எதுவுமே இல்லை, நன்னுன்னு இருந்துச்சுனாலையும் பிரச்சனையே கிடையாது. பட் ஆனால் இந்த இடத்துல உங்களுக்கு தெரியாத மெயில் ஐடி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பக்கூடிய மெசேஜஸ் எல்லாமே வந்து வேற ஒருத்தவங்க மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஏன்னா இது வந்து உங்களுக்கு அனுப்பக்கூடிய மெசேஜ், நீங்கள் அனுப்புறீங்க இல்லையா மற்றவங்களுக்கு, அந்த மெசேஜஸ் உங்களுக்கு வரக்கூடிய மெசேஜஸ் எல்லாமே வந்து பேக்கப் எடுத்து அந்த பர்டிகுலர் மெயில் ஐடிக்கு வந்து சென்ட் ஆகிடும். ஸோ இது எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கீழே ஃப்ரீக்வன்சின்னு இருக்கு இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா டெய்லின்னு இருக்கும். ஸோ இது டெய்லின்னு கொடுக்கறதுனால நீங்கள் அனுப்பக்கூடிய மெசேஜஸ் எல்லாம் பர்டிகுலர் டைமுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக பேக்கப் எடுத்து அந்த பர்டிகுலர் மெயில் ஐடிக்கு வந்து ஷேர் ஆகிட்டு இருக்கும். அதனால் உங்களுடைய மெசேஜஸ் எல்லாம் பார்க்குறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உடனே அதை வந்து ரிமூவ் பண்ணி விட்ருங்க. அடுத்து ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ரைவேசின்னு இருக்கு இல்லையா, ஸோ ப்ரைவேசி மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கீழே வந்தீங்கன்னா அட்வான்ஸ்டுன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய இதில் வந்து ப்ரொடெக்ட் ஐபி அட்ரஸ், அதாவது ப்ரொடெக்ட் ஐபி அட்ரஸ் இன் கால்ஸ்னு இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து ஆக்டிவேட் பண்ணணும். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஃப்ரெண்டுக்கிட்டையோ லவ்வர்கிட்டையோ வாட்ஸ்அப்பில் பேசிகிட்டு இருக்கும்போது உங்களுடைய ஐபி அட்ரஸை வச்சு உங்களை வந்து ட்ராக் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதுலேருந்து நம்ம சேஃபாக இருக்கிறதுக்காக தான் இந்த ப்ரொடெக்ட் ஐபி அட்ரஸ்ன்ற ஆப்ஷனை வந்து வாட்ஸ்அப் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இதை ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களை வந்து ட்ரேஸ் பண்ண முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா லைவ் லொக்கேஷன். ஸோ உங்களுடைய லைவ் லொக்கேஷனை வந்து மற்றவங்களுக்கு ஷேர் ஆகும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கீழே பார்த்தீங்கன்னா லைவ் லொக்கேஷன் இருக்கு இல்லையா, ஸோ இதில் கிளிக் பண்ணிங்கன்னா நன்னுன்னு இருந்துச்சுன்னா ஒன்றுமே பிரச்சனை கிடையாது, யாருக்குமே ஷேர் ஆகலை. சப்போஸ் இந்த இடத்துல ஏதாவது ஒரு கான்டாக்ட் ஆட் ஆகிருந்துச்சுன்னா உங்களுடைய லைவ் லொக்கேஷன், நீங்கள் எங்கே போகிறீங்க வரீங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து செகண்டுக்கு செகண்ட் வந்து அவங்களுக்கு, அதாவது இந்த இடத்துல கான்டாக்ட் செலக்ட் ஆகிருக்கு இல்லையா, அவங்களுக்கு வந்து ஷேர் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதுக்காக தான் இதில் ஏதாவது கான்டாக்ட் இருந்துச்சுன்னா உடனே அதை கிளிக் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிடுங்க. அப்போ தான் நீங்கள் சேஃபாக இருக்க முடியும், அதாவது உங்களுடைய ப்ரைவேசி சேஃபாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே கால்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது மேலே கிளிக் பண்ணுங்கள். இது மேலே கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா சைலன்ஸ் அன்னவுன் காலர்ஸ்னு இருக்கும். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு வீடியோ கால் வரும், அன்னவுன் நம்பர்ஸ்லேருந்து வீடியோ கால் வரும். நம்மளும் ஏதோ வீடியோ கால் வந்திருக்கேன்ட்டு உடனே அட்டன் பண்ணிடுவோம். அட்டன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க நியூடாக இருப்பாங்க. நியூடாக இருக்கிற அந்த இது கிளிப்பை மட்டும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு உங்களை வந்து பிளாக்மெயில் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ உங்களுடைய கான்டாக்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணிடுவேன், எனக்கு அமௌண்ட் கொடு அப்படின்ட்டு பிளாக்மெயில் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதை தடுக்கிறதுக்காக தான் இந்த ஆப்ஷன். ஸோ இதை வந்து கண்டிப்பாக எனேபிள் பண்ணிக்கிங்க. ஏன்னா ரீசெண்டாக இந்த நியூஸ் வந்து நிறைய இடத்துல வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதனால் கண்டிப்பாக இதை வந்து ஆக்டிவேட் பண்ணுறது ரொம்பவே முக்கியமானது. அடுத்து பார்த்தீங்கன்னா குரூப்ஸ்னு இருக்கும் மேலவே, அதாவது லைவ் லொக்கேஷன் மேலே பார்த்தீங்கன்னா குரூப்ஸ்னு இருக்கும். இதில் டிஃபால்ட்டாகவே வந்து எவ்ரி ஒன் தான் இருக்கும். ஸோ இதில் ஏன் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இது வந்து ரொம்பவே முக்கியமானது. உங்களுடைய பெர்மிஷன் இல்லாமல் உங்களை எந்த குரூப்லனாலையும் ஆட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஆட் பண்ணும்போது 18+ குரூப்பில் ஆட் பண்ணிட்டாங்கன்னா சம்டைம்ஸ் உங்களை நீங்களே ஜெயிலுக்கு போகிற மாதிரியான சான்சஸும் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இதில் எவ்ரி ஒன்னு இருந்துச்சுன்னா உடனே வந்து மை கான்டாக்ட்ஸ் அப்படின்றது வந்து செலக்ட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரியாதவங்க வந்து உங்களை எந்த குரூப்லேயும் வந்து ஆட் பண்ண முடியாது. அடுத்ததாக இப்போ பார்க்குறது தான் ரொம்பவே முக்கியமானது. ஸோ உங்களுடைய நார்மலாக வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணதும் தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா லிங்க்டு டிவைஸ்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ஏதாவது டிவைஸ் இருக்கான்னு பாருங்கள். உங்களுடைய டிவைஸை தவிர ஏதாவது வேறு டிவைஸ் இருக்கான்னு பாருங்கள். கூகுள் குரோம் இல்லைனா ஓப்போ, ரெட்மி அந்த மாதிரி ஏதாவது
ஒரு மொபைலோடைய மாடல் இருந்துச்சுன்னா உங்களுடைய வாட்ஸ்அப் அவங்ககிட்டயும் இருக்குன்னு அர்த்தம். ஸோ உங்களுடைய பெர்மிஷன் இல்லாமல் அவங்களுடைய மொபைல்லேருந்து நீங்கள் யாருக்கும் மெசேஜ் அனுப்பலனாலையும் அவங்களுடைய மொபைல்லேருந்தே அனுப்ப முடியும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுடைய ப்ரைவேசி ரொம்பவே டேஞ்சரில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உடனே அதை வந்து லாக் அவுட் பண்ணிடுங்க. லாக் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனே இந்த மாதிரி தான் இருக்கும். கீழே எந்த டிவைஸும் காட்டாது, எந்த ஒரு க்ரோம் எந்த ஒரு மொபைல் மாடலும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுடைய வாட்ஸ்அப் வந்து சேஃபாக இருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் நீங்கள் அந்த மாதிரி பண்ணலன்னா நம்ம சொன்ன மாதிரி உங்களுடைய வாட்ஸ்அப் மற்றவங்க யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி வாட்ஸ்அப் ரிலேட்டடான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக் போட்டுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.